அடிப்படையில் நமக்கெல்லாம் முன்னாடி ஜாக்கு அகலேசு போன்றவர்கள் குரான் ஹதீஸை இந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லி வந்தவர்கள். சில காலமாகவே அவங்களுடைய பிரச்சாரத்தில் தடுமாற்றங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஜாக்கு எடுத்துக் கொண்டோம்னா நல்ல ஒரு அமைப்பு. தமிழகத்துல நிறைய ஆலிம்களை மதரசாக்களை வைத்து உருவாக்கி இருக்கிறார்கள். அல் ஜன்னத் போன்ற பத்திரிகை மூலமாக மாற்று கருத்துடையவர்களை விமர்சிப்பார்கள். நிறைய பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவர்கள் கூட சமீப காலமாகவே சற்று கொள்கையில வளைந்து கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம வருத்தத்தோட அவங்களை நம்ம எடுத்து சொல்றோம். குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆலிம்கள் ஜும்மா மேடையில பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதுதான் சரியான நிலை, கீழே நின்று பயான் பண்ணுவது கூடாது அப்படின்லாம் ஆரம்பத்துல சொன்ன இவங்க சுன்னத்துல் வல் ஜமாத் பள்ளிவாசல்ல போய் இமாம் மிம்பர்ல நின்று பயான் பண்ணுவதற்கு முன்பாக ஜாக்குடைய ஆலிம்கள் சுன்னத்துல் வல் ஜமாத் பள்ளிவாசல்ல கீழே நின்று பயான் பண்றாங்க. அதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலுடைய இமாம் மிம்பர்ல ஏறி குத்துபா செய்தார். அப்ப இது கூடாதுன்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் செய்தாங்க, ஒரு பக்கம் இவங்களே தங்களுடைய ஆலிம்கள் அனுப்பி பள்ளிவாசல்ல சுன்னத்துல் வல் ஜமாத் பள்ளிவாசல்கள்ல கீழே நின்று பயான் பண்ணக்கூடிய இரட்டை நிலை இவர்களுக்கு இருக்குது. அப்ப இது அவங்க தவிர்த்து கொள்ளணும், திருத்தி கொள்ளணும். ஏன்னா இது ஒண்ணு மார்க்கத்துல சரின்னா சரின்னு சொல்லணும், அல்லது தப்புன்னு சொல்லிட்டு நீங்களே உங்க ஆலிம்களை இது போன்ற மார்க்கத்துக்கு முரணா நடக்கக்கூடிய ஒரு ஜும்மா நடையில் பெறக்கூடிய ஒரு பள்ளிவாசல்ல இது போன்ற ஒரு இரட்டை நிலை இருப்பது தவறானது என்று நாங்கள் இங்க ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். எங்களுடைய சகோதரிகள் திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்ததா பாத்தீங்கன்னா அஹ்லே ஹதீஸ் என்று ஜமாத் இருக்கிறார்கள். இவங்க தமிழகத்துல இல்ல, இந்தியா முழுக்க இருக்கிறார்கள். இந்தியாவுடைய குர்ஆன் ஹதீஸ் என்ற அடையாளம் காட்டியவர்களே இந்த ஜமீயத் அஹ்லே ஹதீஸ் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. மற்ற அமைப்பாளர்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இல்லையோ, இவங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் நிறையவே சொல்லியிருக்கிறோம். இதற்கு முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், அவங்களை பத்தி நல்லா சிறப்பான முறையில் பேசு. இவர்களிடத்தில் நிறையவே இன்னைக்கு கொள்கை குளறுபடிகள், தடுமாற்றங்கள், வளைத்து நெளித்து கொடுக்கக்கூடிய குணாதிசயங்கள் அகலே ஹதீஸ்ல நிறைய பார்க்கலாம். தமிழகத்துல, குறிப்பா தமிழகத்துல இன்னைக்கு அகலே ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் வட்டத்தை விட்டு தாண்டி போயிட்டாங்க. அது எப்படி நாங்க சொல்றோம்னா, அகலே ஹதீஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல அந்த இமாம் என்ன கொள்கையில இருக்காரோ அந்த கொள்கையை அந்த மக்களுக்கு போதிக்கிறார். அதை அகலே ஹதீஸ் தலைமை கண்டுகொள்வது கிடையாது. உதாரணத்துக்கு அந்த பள்ளிவாசல் என்ன இமாம் என்ன கொள்கையில் இருக்காரு, குர்ஆன் ஹதீஸ் சரியான கொள்கைன்னா அந்த கொள்கையை அந்த பள்ளியில போதிக்கிறாரு. இன்னும் அகலே ஹதீஸ் ஜமாத்தை சார்ந்த ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சில இமாம்கள் சொல்கிறார்கள், அகலே ஹதீஸ் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸ் சஹாபா இஜ்மா கியாஸ் போன்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி இன்னொரு சில இமாம்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் வரைக்கும் என்னென்ன மார்க்கத்துல கருத்துக்கள் சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் இணைச்சுதான் சொல்லணுமே தவிர வெறும் குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம் ஆயிராது என்று இப்படி இவர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் அகலே ஹதீஸ் பள்ளிவாசலுடைய இமாம்கள் மத்தியில் இருக்கிறது. அப்ப அகலே ஹதீஸுடைய கொள்கை என்னவோ குர்ஆன் ஹதீஸ் தான், அதான் பேசி மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா அகலே ஹதீஸ் என்ற பேர்வையில போர்வையை போர்த்திக்கிட்டு அகலே ஹதீஸுடைய கொள்கையை கெடுக்கக்கூடிய இந்த இமாம்களை அகலே ஹதீஸ் ஜமாத் மாநில தலைமையகம் அவர்களை களை எடுக்கும். ஏன்னா அகலே ஹதீஸுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் தான். அதுக்கு மாற்றமா பேசக்கூடிய சலஃபுகளா இமாம்களை பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும், இஜ்மா கியாஸை பின்பற்றணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இமாம்கள் யார் என்ன சொன்னாங்க இஸ்லாத்தின் அடிப்படை, இப்படின்னு அந்த மக்களை ஏமாத்துற மனோபாவம் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அகலே ஹதீஸை சார்ந்த இமாம்கள் சொல்றாங்க ஆலிம்கள் தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்படி ஆலிம்கள் தான் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று அகலே ஹதீஸ் ஜமாத் ஆரம்பத்தில் சொன்னது கிடையாது. ஏன்னா அது இஸ்லாத்துடைய அடிப்படையும் இல்லை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமான ஒரு சொல்லு. அப்ப சில இமாம்கள் ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சுன்னத்துல் வல் ஜமாத்துல பாமர்கள் மத்தியில தன்மதிப்பை, தன்மோக நீட்சியை, தன்னை பெருசா மதிக்கணும் என்பதற்காக வேண்டி இமாம்கள் தான் மார்க்கத்தை சொல்லணும், ஆலிம்கள் தான் இஸ்லாத்தை சொல்லணும் என்று தவறான போதனை செய்து மக்களை வெளியிடுத்தார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பெருமையை தேடி அகலே ஹதீஸ்ல உள்ள சில இமாம்கள், எல்லா இமாம்களையும் சொல்ல, சில இமாம்கள் ஆலிம்கள் தான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காண்டி இஸ்லாத்துல இல்லாத ஒரு கொள்கையை தங்களுடைய மனோ இச்சையை உள்ள கொண்டு போய் நுழைக்கிறாங்க என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அப்படி ஆலிம்கள் தான் இஸ்லாத்தை சொல்லணும்னா அகலே ஹதீஸுடைய தலைமையில இருந்து அப்படி அறிவிப்பு வெளியிடட்டும்.
ஆலயங்கள் தான் மார்க்கத்தை சொல்லணும், ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறது கிடையாது. இது கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம், இது திருத்திக் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். மக்களை இந்த சிந்தனை வழிகெடுக்கும். ஆலயங்கள் தான் இஸ்லாத்தை சொல்லணும் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு மோசடி, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்துறோம். அடுத்ததாக இந்த அகலதீசில் இருக்கக்கூடிய இமாம்களாகட்டும், பள்ளி நிர்வாகிகளாகட்டும், குர்ஆன் ஹதீஸை எடுத்து சொல்வதில் மக்களுக்கு மத்தியில் நிறையவே பயம் இருக்குது. யாருக்கு? இந்த அகலதீஸ் இமாம்களுக்கு. இவங்களுடைய பயத்தின் காரணமாகவே இவங்க இஸ்லாத்தை சொல்லுவதை விட்டு பின்னோக்கி போனதனுடைய விளைவு, வழிகேடரான டிஎன்டிஜே போன்ற அயோக்கியர்கள்லாம் அகலேசு பள்ளிவாசலுக்குள்ள நுழைந்து அகலேசு பள்ளிவாசலை கைப்பற்றாங்க. இதை நாங்க வீணா சும்மா கற்பனையா சொல்லல. இதே இருக்கக்கூடிய மேல்பட்டாம்பாக்கத்துல அகலேசு பள்ளிவாசல்ல அந்த பள்ளிவாசல் இன்னைக்கு டிஎன்டிஜே கையில் இருக்கு. ஆனா அங்க அகலேசு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை அவங்களால தடுக்க முடியல, எதிர்த்து அவங்களால வாதாட முடியல. சரி எடுத்தா எடுத்துட்டு போங்கன்னு அவங்க பின்னாடி போய் எடுத்துட்டு போவாங்க. அதே போல திருக்கோயில்ல, விழுப்புரம் திருக்கோயில்ல அகலேஸ் பள்ளிவாசல டிஎன்டிஜே வகைராக்கள் வந்து கைப்பற்றுறாங்க. அங்க நம்ம நிர்வாகிகளா போய் அந்த பள்ளிவாசலை விடக்கூடாது ஃபைட் பண்றாங்க. அகலேஸ் நிர்வாகி பரவாயில்ல பள்ளிவாசல் எடுத்தா எடுத்துட்டு போகட்டும் பின்னாடி வெளியே வர்றாங்க. எதிர்த்து கேட்க முடியல, அவங்கள பார்த்து பயம். அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பூந்தமல்லியில ஹாலேரிசு பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்ல அங்க இருக்கக்கூடிய டிஎன்டிஜே என்ற பயங்கரவாதிகள் அகலேசு பள்ளிவாசல்ல சலப்பு மன்ஹஜ்னு அவங்க போட மாட்டாங்க, அது அவங்க உரிமை. அதை வந்து தடுத்து வரக்கூடிய இந்த அயோக்கியர்களை இவங்களால தடுத்து பேச முடியாம அகலேசு பள்ளிவாசல் மாட்டின சலப்பு மன்ஹஜ் என்ற போர்டை எடுத்து இவங்க கலட்டி போடுறாங்க, அவன் சொன்னது கேட்டுக்கிட்டு. இதே டிஎன்டிஜே அங்க வந்து அகலேசு பள்ளிவாசல்ல ஜனாசா தொழுகை நடத்துறான், இமாவை தள்ளி விட்டுட்டு டிஎன்டிஜே என்ன செய்யறான், அவன் ஜனாசா தொழுகை நடத்துறான். அகலேசு பள்ளிவாசல் வந்து டிஎன்டிஜே வந்து பயான் பண்றான். அதை அகலேசு நிர்வாகம் தட்டி கேட்க முடியல. அப்ப ஏன் உங்களுக்கு பயம், ஏன் உங்களுக்கு இந்த நடுக்கம்? மக்களை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பயம் இஸ்லாத்துல கூடாது. அல்லாஹ் நபியை பார்த்து சொன்னா, நபியே நீ மக்களுக்கு பயப்படுகிறாய், மக்களுக்கு நீ பயப்படுற. அஞ்சுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பயப்படக்கூடாது. ஆனா அகலேஸ் நிர்வாகம் இன்னைக்கு பயப்படுகிறது. மனிதர்களை கண்டு பயப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஏதாச்சும் நடந்துருமோ, ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ, நமக்கு எதுக்கு ஊர் ஒம்பு நினைக்கிறோம். ஊர் ஒம்பு கிடையாது, இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயம், கொள்கை போராட்டம். தொழுதா போதும், பள்ளிவாசலோட நம்முடைய வணக்கத்தை முடிச்சுக்கலாம், நமக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்க கேட்கிறீங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல சில பேர் இருந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அலம்தர இலல்லதீன கீலலஹும், நபியே இது போல சொன்னாங்களே உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாங்க? ஒரு கூட்டத்தார் சொன்னாங்க, குஃபு ஐதியக்கும், போருக்கு போகாம கையை தடுத்துக் கொள்ளுங்கள், அகீமு ஸலாத்த வஆத்து ஸகாத்த, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஸகாத்தை கொடுங்க, போதும், நமக்கு எதுக்கு போரு சண்டை சச்சரவுலாம் அப்படின்னு சஹாபாக்கிட்ட சில பேர் ஒன்று சொன்னாங்க. ஃபலம்மா குத்திப அலைஹிமுல் கித்தால், அல்லாஹ் உங்களுக்கு போரை கடமையாக்கின பிறகு, இதா ஃபரீகு மின்ஹும், அந்த கூட்டத்துல ஒருவர் மக்களை கண்டு பயந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? மக்களை பார்த்து பயந்தார்கள். கஹஷியத்தில்லாஹி, அல்லாஹ்வை பார்த்து பயப்படுவது போல, அவ ஷத்த ஹஷியா, அதை விட கடுமையாக. ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். போருக்கு வாங்கின சஹாபாக்கள் கூப்பிடும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரசூல் கூப்பிடும் போது, போருக்கு வர்றதுக்கு பதிலா நம்ம தான் தொழுகிறோமே, நோன்பு வைக்கிறோமே, எதுக்கு போரு? குஃபு ஐதியக்கும், போருக்கு போவோம், கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், தொழுதா போதும், நோன்பு வைத்தால் போதும், சக்காத்து கொடுத்தா போதும். அல்லாஹ் அவங்களா பார்த்து சொல்றான், இவங்க மனுஷனுக்கு பயப்படுறாங்க, அல்லாஹ்வை பயப்படுவது போல அதை விட கடுமையாக பயப்படுறாங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நபி நீங்க சொல்லுங்க, மதாவு துன்யா கலீல், இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை, வலாஹிரத்து கைரும், மறுமைதான் சிறந்தது, மறுமைதான் சிறந்தது என்று ஒரு இறை விசுவாசி போராடும் பொழுது, இந்த கோழைத்தனமாக மற்றவர்களை பார்த்து, வழிகேடர்களை பார்த்து அகலை ஹதீஸ் பயப்படுவது நியாயமா? இது எந்த வகையில இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்? அகலேஸ் பள்ளிவாசல்ல இருந்து டிஎன்டிஜே கைப்பற்றிட்டு போறான்,
தமிழகத்துல கணிசமான நிறைய பள்ளிவாசல்கள் அகலேஸ்காரங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அவனை எதிர்த்து இவங்க குரல் கொடுக்காம ஒரு ஊர்ல 4 பேர் தான் இருக்கிறான். திருக்கோயில 4 பேர் தான் இருக்கிறான், பட்டாம்பாக்கத்துல 4 பேர் தான் இருக்கிறான். 4 பேர் சேர்ந்து ஒரு 500 பேர் இருக்கிற பள்ளிவாசலை போட்டு பள்ளிவாசலை கைப்பற்றா அதை தடுக்க முடியாதா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வளைஞ்சு கொடுக்கிற தன்மையும் பயந்து சுபாவும் நம்ம இடத்துல இருக்கு, நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்படியே காலத்துக்கு நம்ம ஒவ்வொரு பள்ளிவாசலா தாரவாத்து கொடுத்துட்டு போனோம்னா கடைசியில தௌஹீத் ஜமாத்துக்காரன் எல்லா பள்ளிவாசலும் அவன் என்ன செய்வான், ஆக்கிரமித்துட்டு போயிடுவான். இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்? பயம். இந்த பயம் இருக்கக்கூடாது. இந்த பயம் இருந்தால் நம்மை ஒரு காலத்துல இஸ்லாத்தை விட்டு வெளியேற்று. அல்லாஹ் வேறவர் யாருக்கு பயப்படணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படணும். இல்ல நாங்க பயப்படலையா, வீரமாதான் நடந்தோம்னா இப்ப நாங்க ஒரு கோரிக்கை பெறுவோம். இழந்த பள்ளிவாசல் அகலேஸ் ஜமாத்துக்காரங்க திருக்கோயிலூர்ல இழந்த பள்ளிவாசல்ல அகலேசு பள்ளிவாசல்ல திரும்ப அவங்க கொண்டு வரட்டும். பட்டாபாகத்துல இருக்க அகலேசு பள்ளிவாசல் டீனிஜ கையில இருக்கு, அதை அவங்க திரும்ப கைக்கு கொண்டு வரட்டும். பூந்தமல்லி பள்ளிவாசல்ல சலஃபு மன்ஹஜ் திருப்பி போட்டு மாட்டுங்க, உங்களால மாட்ட முடியுதான்னு பார்ப்போம். அல்லது டீனிஜக்காரங்க ஜனாசத்துவம் அதை தடுக்க முடியுமான்னு பாருங்க, உங்களை தடுக்க முடியுதா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இது இல்ல நாங்க ஏன் உங்களுக்கு சொல்றோம்னா கால்படுவதன் காரணமா சொல்லல. நாங்க உங்களுக்கு எதிரி கிடையாது, நீங்க எங்கள் சகோதரர். அல் முஸ்லிம் அகல் முஸ்லிம், ஒரு சகோதரன் மற்ற முஸ்லிம்க்கு சகோதரன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் நாம பகத்துக்கு கொள்ளக்கூடிய காரணம், என் சகோதரன் இன்னைக்கு வீரியம் இழந்து இருக்கிறான், ஆகட்டும் வீரியம் இழந்து நிற்கிறாங்க, அவங்க வீரியத்தோட போராடணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்கு நாங்க இதை சொல்றோமே தவிர ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறோம். உங்களிடத்துல ஒரு கோரிக்கையாக நாங்க முன்வைக்கிறோம், நீங்க திருத்தி கொள்ளணும். அந்த தீமைக்கு எதிராக நீங்க உறுதியோட போராட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லி அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக என்று என்னுடைய சிற்றுரை நான் நிறைவு செய்து வாக்குதாவானாக